சார் பதில் சொல்ல போறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த குழியை மூடுங்க மூடுங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்போம். அநியாயமா ஒரு 12 வயசு பையன் அந்த குழியில் மாட்டி செத்துறா சார். உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கதறாங்க. ஸ்கூலுக்கு போன பையன் வீட்டுக்கு போனமா திரும்ப இருக்கானே. என்ன சொன்னீங்க? இழப்பீட்டு தொகை தரீங்களா சார்? உங்களுக்கெல்லாம் புரியவே புரியாதா சார்? அங்க அந்த பையன் செத்து கிடக்குறா சார். அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன சார் பண்ண போறாங்க? ஊரை சுத்தி குழி தோண்டி வச்சிருக்கீங்கல்ல, எதுக்காச்சும் ப்ராப்பர் பேரிகேட் ப்ரொடக்ஷன் இருக்கா? இல்ல அட்லீஸ்ட் எதையாவது வச்சு பிளாக் ஆகுது பண்ணி தொலைச்சிருக்கீங்களா? வார்னிங் போர்டு இருக்கா சார்? வெளியே வந்து பாருங்க சார், அங்க மழை எப்படி பெய்யுதுன்னு. இந்த மழைக்கு அந்த போர்டு தாங்குமா? முட்டி வரைக்கும் தண்ணி இருந்த போர்டு எப்படி சார் கணக்கு தெரியும்? விடுங்க சார். இது முதல்ல இந்த வேலை எத்தனை நாள் சார் செய்வீங்க? இல்லை எத்தனை நாள் இதையவே செஞ்சுட்டு இருக்க போறீங்க சார்? இதை விட இம்பார்ட்டனா முக்கியமான வேலை வந்துச்சுன்னா இதை ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணிட்டு தானே சார் அடுத்தது போயிருக்கணும். இல்ல போச்சுன்னு அப்படியே போயிடுறதா? இல்லை சார், நாங்கள் உங்ககிட்ட சத்தம் போட்டு கோவப்பட்டு பேசி இந்த பிரயோஜனம் இல்லை. இந்த பையன் செத்துட்டான். ஆமாம், ஆனால் எங்களுக்கும் ஒரு உயிர் போனதுக்கப்புறம் தானே இந்த கோபம் ரோஷம் எல்லாம் வந்து உங்ககிட்ட இப்படி பேசுகிறோம். இல்லை நாங்களும் உங்களை மாதிரி பார்த்தும் பார்க்காத மாதிரி தானே சார் இருந்திருப்போம். உங்களையும் மாற்ற முடியாது, எங்களையும் திருத்த முடியும். கரெக்ட் தானே சார்?